வறுமை, ஏழ்மை போன்ற வார்த்தைகளை கேட்பதற்கு மனித சமுதாயம் அஞ்சக்கூடியதாக, அதை வெறுக்கக்கூடியதாக இருக்கிறார்கள். எல்லா மனிதர்களுமே நாம் செல்வ செழிப்போடு எந்தவித கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷமாகத்தான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். வறுமை என்றாலே அது ஒரு அவமானகரமான ஒரு விஷயமாக, ஒரு அமங்கலமான ஒரு நிகழ்வாகவே மனிதன் நினைக்கிறான். ஏழ்மைன்னு சொன்னா யாருமே விருப்பப்படுறது கிடையாது. வறுமைன்னு சொன்னாலே அது ரொம்ப பயப்படக்கூடிய விஷயமா மனிதன் நினைக்கக்கூடிய காரணத்தினாலதான் இன்றைக்கு கொலை, கொள்ளை, பல்வேறு தீய செயல்கள் உலகிலே அரங்கேறுவதற்கு காரணமாக இருக்கின்றது. வறுமையை மனுஷன் பயப்படுவான் என்பதையும் அல்லாவே சுட்டி காட்டுகிறான். அசைத்தானோ எய்துக்கு முன் பகரா. மனிதன் வறுமையை பற்றி அஞ்சக்கூடியவனாக இருக்கிறான். சைத்தான் அப்படி அவங்க அஞ்ச வைக்கிறான் என்று அல்லாஹ் கூறுகிறான். சைத்தானுக்கு வேலை என்னன்னா மனிதனை இந்த வறுமையை காட்டியே அஞ்ச வைப்பான். அந்த அச்சத்தினாலேயே அவன் தீய செயல்களில் ஈடுபடுவான். உனக்கு அப்படி பணம் கிடைக்காது, உனக்கு கஷ்டம் வந்துடும், உனக்கு வாழ்க்கை இப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லி மனுஷன் இந்த பணம், பொருளாதாரம், வறுமையை வச்சு பயம் காட்டியே அவனை தீய செயல்களில் தள்ளிடுவான் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூட குறிப்பிடுகிறான். இப்போ மனுஷன் வறுமையை கண்டு அஞ்சக்கூடியவனாதான் இருக்கிறான். ஆனால் வறுமை பயப்படக்கூடிய விஷயமா? வறுமை என்பது மனிதனுக்கு அவமானத்தை தரக்கூடிய விஷயமா என்று நம்ம சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நமக்கு முன்னுதாரணமாக அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல பெரும் செல்வ செழிப்போட வாழ்ந்தாங்க. வறுமை ரொம்ப மோசமான கேவலமான விஷயம் சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னா செல்வ செழிப்பானதா இல்லை. அவங்களுடைய வாழ்க்கையே முழுக்க முழுக்க வறுமையோடு இருக்கக்கூடியதாக இருந்திருக்குது. ரசூல்லா நமக்கு எல்லா விஷயத்திலையும் முன்னுதாரணமா அல்லாஹ் காட்டியிருக்கிறான். நம்ம எப்படி வாழும் என்பதற்கு பாடமாக, படிப்பனையாக அனைத்து விஷயங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்த்தோம்னா வறுமையோடு தான் இறுதி வரைக்கும் அவருடைய வாழ்க்கை இருந்திருக்குது. ஒரு மனிதன் வறுமை எதை வறுமைன்னு மக்கள் சொல்லுவான்? நிறைய பேருக்கு, பல பேருக்கு ஒவ்வொரு விதமான ஒரு எண்ணங்கள் இருக்கு வறுமையை பத்தி. செல்போன் இல்லைன்னா கூட வறுமைன்னு சொல்லக்கூடிய இருக்கிறான். பெரிய மாட மாளிகை இல்லைன்னா கூட வறுமைன்னு சொல்லக்கூடிய மனிதன் இருக்கிறான். எனக்கு கார் இல்லை அதனால வறுமையில இருக்குன்னு சொல்லக்கூடியவன் இருக்கிறான். வறுமை ஒவ்வொருத்தருடைய எண்ணத்திற்கு பொறுத்து, மனதிற்கு பொறுத்து மாறுபடக்கூடியதா இருக்கிறது. அதை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் பொதுவாக எல்லாருடைய எண்ணமும் வறுமைனா எப்படி ஒரு ஒரு கருத்தை சொல்லுவாங்க. அடிப்படை தேவைகளா இருக்கக்கூடிய உணவு, உடை, உறைவிடம், இதுல குறைபாடு இருந்தாதான் அது வறுமைன்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். அதான் ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம். ஒருத்தருக்கு உணவு இல்லையா, உடை இல்லையா, இருக்கிறதுக்கு வீடு இல்லையா, உறைவிடம் இல்லையா, இதுதான் வறுமை. இதைதான் அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்குது. இந்த அடிப்படை தேவைகள் விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலை என்ன, அது நம்ம கொஞ்சம் பார்க்கணும். இந்த அடிப்படை தேவைகள் விஷயத்துல ரசூலுல்லாஹ் தன்னிறைவு பெற்றவர்களா இந்த உலகத்துல வாழ்ந்தாங்களா? அதுல அனைத்து அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ததிலே அவருடைய உலக வாழ்க்கை இருந்தா அப்படின்னு பார்த்தோம்னா, வறுமைன்னு சொல்லி கவலைப்படக்கூடிய, கஷ்டப்படக்கூடியவங்க அதை பார்த்து கொஞ்சம் மன ஆறுதல் பட்டுக் கொள்ளலாம். ஒருத்தனுக்கு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை எப்போ அவனுக்கு பிரச்சனை இல்லாத மாதிரி தெரியும்னா, இன்னொரு பெரிய பிரச்சனை வந்துன்னா அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையா தெரியாது. ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையோட பெரிய பிரச்சனை வந்துன்னா ஏற்கனவே எந்த பிரச்சனை காணாம போயிடும். புதுசா பெரிய பிரச்சனை தான் அவன் கண்ணில் தெரியும். அதுக்கு இன்னும் இரு கோடு தத்துவம்னு சொல்லுவாங்க. ஒரு கோடை சின்னதாக்கணும்னு சொன்னா அந்த கோட்டுக்கு பக்கத்துல பெரிய கோடை ஒண்ணு போட்டோம்னா ஏற்கனவே இருந்த கோடு சின்னதாயிரும். அப்படி இரு கோட்டு தத்துவம் சொல்லலாம். அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு பிரச்சனை இல்லாத மாதிரி ஆகணும்னா, பெரிய பிரச்சனை இன்னொன்னு வந்துன்னா இதை மறந்து போயிடும். இப்படிப்பட்ட நிலை மனுஷனுக்கு. அதே மாதிரி நம்முடைய வறுமை, நம்முடைய கஷ்டம், நம்முடைய துயரம், நமக்கு வரக்கூடிய சோதனைகளை எல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, தாங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக மாறதுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமா இருக்கு. ரசூலுல்லாஹ்வே இப்படி கஷ்டப்பட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே இப்படி நடந்திருக்குது, அவங்களுடைய வாழ்க்கையே எப்படி இருந்திருக்கு என்று சொல்லி அதை நம்ம தெரிந்து கொண்டோம்னா நம்ம கொஞ்சம் நம்மளை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளலாம். நம்முடைய வறுமையெல்லாம் ஒரு வறுமையே இல்லை அப்படின்னு நினைத்துக் கொள்ளலாம். உறைவிடம், வீடு, இதை எடுத்துக்கொள்வோமே. ஒருத்தருக்கு உறைவிடம் இன்னைக்கு எல்லாருக்குமே சொந்த வீடு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. சொந்த வீடு இருக்கிற ஆட்கள்லாம் நல்ல வசதியாக சந்தோஷமா இருக்கான்னு சொல்ல முடியாது. சொந்த வீடு இல்லாதவெல்லாம்
சந்தோஷம் இல்லாம இருக்கான்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு பார்த்தோம்னா வாடகை வீட்டுல இருக்கிறது தான் நல்ல சந்தோஷமா இருக்கிறான், நல்ல சோர்ஸா இருக்கிறான். சொந்த வீடு இருந்தா கூட அதை வாடகைக்கு விட்டுக்கிட்டு வேற ஒரு பெரிய வாடகைக்கு வீடு எடுத்து அதுல நல்ல சொகுசா வாழக்கூடிய மக்களை நம்ம இன்னைக்கு பார்க்க முடியுது. அதனால வாடகை வீடு சொந்த வீடை வச்சு ஒருத்தரோட உறைவிடம் அடிப்படை தேவையெல்லாம் குறைபாடு இருக்குன்னு நம்ம இன்னைக்கு சொல்ல முடியாது. இந்த காலகட்டத்துல வாடகை வீட்டை விரும்பக்கூடிய நிறைய மக்கள், வசதியான மக்கள் இருக்கிறாங்க. ஏன்னா சொந்த வீடை கூட அவ்வளவு பிரம்மாண்டமா கட்ட முடியாது. வாடகை வீட்டுல 30,000 50,000 1,00,000 கொடுத்து சொகுசான வாழ்க்கை வாழலாம் என்று வாழக்கூடிய மக்கள் இருக்காங்க. வீடை பொறுத்த வரைக்கும் வீட்டினுடைய அந்த சொந்த வீடு வாடகை வீடுங்கிறத வச்சு நம்ம அதை தேவை பூர்த்தி செய்தான் நம்ம சொல்லக்கூடாது. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள், நமக்கு தேவையான அடிப்படை பொருட்கள்லாம் அந்த வீட்டுல இருக்குதா, இதை நம்ம இன்னைக்கு பார்க்கணும். நமக்கு இன்னைக்கு அதுக்காக வேண்டி ஃப்ரிட்ஜ் இல்ல, வாஷிங் மிஷின் இல்ல, டிவி இல்ல, சொகுசான ஏசி இல்ல, இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் வருமானம் நம்ம சொல்லிட முடியாது. வீட்டுக்கு தேவையான அடிப்படை, வீட்டு வாசல் நல்லா இருக்குதா, கதவு நல்ல கதவு போட்டிருக்கிறோமா, வீட்டுல படுக்கிறதுக்கு பாய் இருக்குதா, வீட்டுல தேவையான பண்ட பாத்திரங்கள் இருக்குதா, இதை வைத்து உறைவிடத்துல பூர்த்தி செய்யப்பட்டிருக்கோமா நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையும் இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, ரசூலுல்லாவுக்கு உறைவிடம் பள்ளிவாசலை அந்த பள்ளிவாசலை அவங்க வீடாகவும் பயன்படுத்தி கொண்டாங்க, ஒரு பகுதியை மற்ற பகுதியை தொழுகைக்கான இடமாகவும் பயன்படுத்தி கொண்டாங்க. அப்படிப்பட்ட நிலையில ரசூலுல்லாவுடைய வீடு உறைவிடம் எப்படி இருந்தது? ரசூலுல்லாவுடைய வீட்டுக்கு கதவே கிடையாது, வாசலே கிடையாது. அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்திருக்காங்க பாருங்க. அவங்க வீட்டுல ஒரு பாய் இருக்குமா, அந்த பாய படுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. படுத்தது போக மற்ற நேரம் தொழுகை நேரம் வந்ததுன்னா அந்த பாய அப்படி மறைப்பாக மாற்றிக்கொண்டு அதை வீடாக மாற்றிக்கொண்டு இன்னொரு பொழுது தொழுகைக்கான இடமா மாற்றி அங்க போய் தொழுகைக்கு போயிடுவாங்க. அப்படிங்கிற செய்திய ரசூலுல்லாவுடைய அருமை மனிதர் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான லஹு ஹஸீருன் யப்சுதுஹு பின்னஹாரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாய் இருந்தது, அதை பகலில் அவர்கள் விரித்து கொண்டிருப்பார்கள். ஒரு எழுதஜிருகு பில்லைலி, இரவில் அதையே அறையாக மாற்றிக் கொள்வார்கள். அந்த பாயை பகல்ல விரித்து படுத்துடுவாங்க, ராத்திரி அதை மறைச்சு வச்சு அவங்க ரூம் மாதிரி ஆக்கி கொள்வார்கள் என்று ரசூலுல்லாவுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்றார்கள். புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், 7730 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப ரசூலுல்லாவுடைய வீடு உறைவிட விஷயத்துல ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு வாடகை வீட்டுல இருந்துட்டாலே ரொம்ப கவலைப்படுறோம். இத்தனை வருஷம் ஆச்சுது, ஒரு சொந்த வீடு வாங்க முடியல, இப்படி கவலைப்படக்கூடிய மக்கள் அதிகமான மக்கள் இருக்கிறோம். என்னால இத்தனை வருஷம் சம்பாதிச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு உழைச்சி என்ன புண்ணியம், சாவறதுக்கு முன்னாடி ஒரு சொந்த வீடு வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படக்கூடிய மக்களை நம்ம பார்க்க முடியுது. ரொம்ப அதுக்காக வேண்டி புலம்பக்கூடிய மக்களை பார்க்க முடியுது. ஆனா ரசூலுல்லாவுடைய வீடு எப்படி இருந்து பாருங்க, ஒரு பாய வீடா மாத்திடுறாங்க, பாய வச்சு மறைச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையே வீடாக மாற்றிக் கொள்வார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியை சொல்றாங்க. அந்த வீடுடைய அளவை பாருங்க. ஒரு வீடு வாடகை வீடோ சொந்த வீடோ, வீடு நமக்கு தேவையான அளவு இருக்கணும், இட வசதி உள்ளதா இருக்கணும். 4 பேர் இருக்கிறோம், 2 பேர் படுக்கிற மாதிரி வீடு இருந்துன்னா அது நமக்கு பூர்த்தி செய்யப்படுது. அந்த வீடு சொந்த வீடாவே இருக்கட்டும், சொந்த வீடு லட்சக்கணக்கில் அது வித்தா பைசா கிடைக்கும். அப்படிப்பட்ட வீடா இருந்தாலும் நம்ம வீட்டு குடும்ப அங்கத்தின அனைவரும் தங்குற வசதி உள்ளதா இல்லைன்னு சொன்னா அந்த வீட்டினால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதுக்கு அல்லாஹ் அருள் செய்திருக்கும். நமக்கு அது இருக்கக்கூடிய வீடு கூட வாடகை வீடோ சொந்த வீடோ அது அனைவரும் தங்கி அனைவரும் ஆசுவாசமாக இருப்பதற்கு வசதியானதா இருக்கணும். ரசூலுல்லாவுடைய வீடு எப்படி இருந்தது பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவாங்களாம். அந்த தொழுகை இரவு நேரமோ ஃபஜ்ர் நேரமோ தொழக்கூடிய நேரத்துல அந்த தொழுகைக்கு அவங்க சுஜூது போகும் பொழுது அவருடைய நெற்றி வைக்கக்கூடிய இடத்துல அவருடைய மனைவியுடைய கால் நீட்டி இருக்குமா, அவங்க கால் முன்னோக்கி வச்சிருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூத் செய்யக்கூடிய இடத்துல தலையை நெற்றியை தரையில் வைக்கக்கூடிய இடத்துல அவருடைய கால் நீட்டி கொண்டிருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரலால அவங்க தட்டு, அந்த இரவு நேரத்துல அவங்க வீட்டுல விளக்கு கூட கிடையாதாம். அவங்க யௌமைதின் லைஸ ஃபீஹா மசாபிஹு, எங்க வீடுகள்ல விளக்கு கூட கிடையாதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி சொன்னாங்க. விளக்கு இல்லாததுனால அந்த தொழுகை இருட்டு நேரத்தை ரசூலுல்லாஹ் சுஜூதுக்கு போகும்போது கால் கையில் தட்டுப்படும், காலை விரலால குத்துவாங்க. ஆயிஷா அவருடைய காலை குத்துறவன அவங்க காலை மடக்கி கொள்வார்கள். மடக்கி கொண்டு ரசூலுல்லாஹ் சுஜூது போயிட்டு எழுந்த உடனே திரும்ப காலை நீட்டிக் கொள்வார்கள் என்று சொல்லி அந்த செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களே பதிவு செய்யறாங்க. இதுவும் புகாரில 388 பதிவு செய்யப்படுது. இப்ப அவங்களுக்கு வீடு அவங்க 2 பேர் தங்குறதுக்கு கூட வசதியானதா இல்லை. அவங்களுக்கே அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இட வசதி இல்லாததாக அவருடைய வீடு இருந்தது. இந்த மாதிரியான நிலைமையில நம்ம இன்னைக்கு இருக்க மாட்டோமே. வருமானம்
கஷ்டம், ஏழ்மை அப்படின்னு நம்ம புலம்பக்கூடிய மக்கள் நம்முடைய வீடு இந்த தரத்துல இருக்குதா சிந்திச்சு பார்க்கணும். அது மட்டும் இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கக்கூடிய பாய் இன்னைக்கு மாதிரி பெட் மெத்தையெல்லாம் ரசூல்லா காலத்துல இல்ல, இருந்திருக்கலாம். ஆனா ரசூல்லா பயன்படுத்தல. மெத்தையோ அதே மாதிரி நல்ல சாஃப்டா இருக்கக்கூடிய விரிப்புகளோ எதுவுமே ரசூல்லா பயன்படுத்தல. ரசூல்லாவுடைய பாயை பார்த்தோம்னா ஈச்ச மரத்தால் ஈச்ச மர ஓலினால் செய்யப்பட்ட பாய். ரசூல்லா அதுல படுத்து தூங்குவாங்க. ஒரு தடவை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ரசூல்லாவை பார்க்க வர்றாங்க. பார்க்க வந்தவொடனே ரசூல்லா எந்திரிச்சு உட்காராங்க. உட்கார்ந்தா ரசூல்லா சிவந்த மேல் அவருடைய உடல், ரசூல்லாவுடைய முதுகை பார்த்தா அப்படியே அந்த பாயுடைய ஈச்சமர பாயுடைய அந்த தழும்பு, அது கோர கோர தழும்பு வந்து அப்படி வரி வரியா தெரியுது. தெரிஞ்ச உடனே அவங்களுக்கே ரொம்ப கவலையா போயிருது. ரொம்ப வருத்தப்பட்டு ரசூல்லாட்ட கேட்கிறாங்க, நீங்க இந்த நாட்டோட அதிபதி, இந்த நாட்டோட அரசர், ஆன்மீக தலைவர் வேற, பாரசீக கிஸ்ரா மன்னர்கள்லாம் அவ்வளவு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையை உங்களுக்கு வாழ முடியாதா? நீங்க ஊன்னு சொன்னா நாங்க அதுக்கு செய்து தரதுக்கு ரெடியா இருக்கிறோம் சொல்லி ரசூல்லாட்ட அந்த இப்னு அப்பாஸ் முறையிடுறாங்க. ரசூல்லா அந்த இடத்துல சொல்றாங்க, அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை சிறந்தது, எனக்கு மறுமை தான் சிறந்தது என்று சொல்லி அந்த நேரத்துல ரசூல்லா மறுமொழி போயிடுறாங்க. இப்ப எப்படிப்பட்ட இந்த கஷ்டம் கவலை வரும் பொழுது நம்ம என்ன மாதிரி அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு ரசூல்லா என்ன பாடம் சொல்றாங்க? இந்த உலக வாழ்க்கை அற்பமானது, இது நமக்கு கிடையாது, இது காபிர்களுக்கான வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை மறுமைதான் வாழ்க்கை, அதை நோக்கிதான் நம்முடைய பயணம் இருக்கிறது என்று நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த கஷ்டம் கவலை, வீடு இல்ல கஷ்டத்துல இருக்குங்க, அந்த கவலை எல்லாம் நம்ம விட்டு வெறுண்டோடி போயிடும். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்துல பாடமாக சொல்றார்கள். இப்ப ரசூல்லாவுடைய வீடு எப்படி இருக்குது, உறைவிடம் எப்படி இருக்குது, ரசூல்லா அது நல்ல ஆடையா உடுத்திருக்கிறாங்களா, நல்ல சிறந்த ஆடைகளாவது இந்த உலகத்துல வாழும்போது உடுத்துக்கிறாங்களான்னு பார்த்தா அவருடைய ஆடையை பார்த்தோம்னா, ரசூல்லா இறந்த நேரத்துல ஒருத்தர் கேட்கிறாரு, அவருடைய மனைவி ஆயிஷா அவர்கிட்ட கேட்கிறாங்க, ரசூல்லாவுடைய ஆடை எப்படி இருந்து அவங்க மரணிக்கிற நேரத்துல கேட்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் உள்ள இருந்து ஒரு போர்வையை தூக்கிட்டு வர்றாங்க. அந்த போர்வை பார்த்தா கிழிஞ்ச போர்வைய ஒட்டு போட்டுருக்குது. ஒட்டு போட்ட அந்த போர்வையை கொண்டு வந்து காட்டுறாங்க, இதுதான் ரசூல்லா மரணிக்கும் நேரத்துல போர்த்தி இருந்த ஆடை, இதுதான் அவருடைய ஆடையாக இருந்தது என்று ரசூல்லாவுடைய அருமை மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க. எப்படிப்பட்ட நம்ம போட்டிருக்கிற மாதிரி தச்சு போட்டுற ஆடையெல்லாம் ரசூல்லா சில நேரங்களில் போட்டதா தகவல் இருக்குது. பெரும்பாலான நேரங்கள்ல ரசூல்லாவுடைய ஆடை எப்படி இருந்ததுன்னா ஒரு போர்வை, கீழே ஒரு முரட்டு வேட்டி, அதுதான் ரசூல்லாவுடைய ஆடையா இருந்தது. ரசூல்லாவுடைய ஆடை எப்படிப்பட்டது கேட்கும் பொழுது ரசூல்லாவுடைய மனைவி சொன்னது என்னன்னா, அவருடைய ஆடை ஒரு போர்வை, தோல்ல ஒரு போர்வை போடுறாங்க. போர்வை எப்படி போட்டிருப்பாங்கன்னா ஒரு மூலையை இந்த சைடுல போட்டிருப்பாங்க, இன்னொரு மூலையை இந்த சைடுல போட்டு அந்த உடலை மூடுற மாதிரி போட்டிருப்பாங்க. ஒரு வேட்டி மாதிரி முரட்டு வேட்டிய அந்த போர்வையே வேட்டி மாதிரி கட்டிடுவாங்க. ஒரு பெண்மணி வந்து ரசூல்லாட்ட வந்து சொல்றாங்க, யாரும் சொல்லா, நான் ஒரு போர்வை உங்களுக்காக வேண்டி தயார் செய்திருக்கிறேன், நானே தைத்து கொண்டு வந்திருக்கிறேன், நெய்து கொண்டு வந்திருக்கிறேன், இதை நீங்க வாங்கி கொள்ளணும் அன்பளிப்பான்னு கேட்கும் பொழுது ரசூல்லா அதை வாங்கிக்கிறாங்க. ஏன்? ரசூல்லா அந்த அளவுக்கு ஆடை தேவை இருக்குது. ஒரு ஆடைக்கு மறு ஆடை கொடுக்க முடியாத அளவுக்கான நிலையில ரசூல்லாவுடைய ஆடை தேவைகள் இருந்ததுனாலதான் அந்த பெண்மணி கொடுத்த ஆடையை உடனே வாங்கி கொள்றாங்க. வாங்கி அந்த ஆடைய போர்வையா கொடுத்த ஆடைய ரசூல்லா வேட்டியா கட்டி கொண்டார்கள் என்று சொல்லி பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த ஹதீஸ்ல. ரசூல்லா போர்வையாக கொடுக்கப்பட்ட ஆடைய அந்த போர்வைய அதை வந்து வேட்டியாக கட்டி கொண்டார்கள் என்று ரசூல்லாவுடைய அந்த செய்தியை பதிவு செய்திருந்தார்கள். அப்படின்னு எப்படிப்பட்ட நிலை ரசூல்லாவுடைய வாழ்க்கை இருந்தது. ஒரு போர்வை கூட, ஒரு வேட்டி கூட இல்லாத அளவுக்கு ரசூல்லாவுடைய வாழ்க்கை இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஆடை தான் ரசூல்லா நம்மள மாதிரி வகை வகையா விதவிதமான உயர்தரமான ஆடைகள்லாம் ரசூல்லா அணியல. இன்னைக்கு ஒரு ட்ரெஸ் பெருநாளைக்கு நம்ம எடுக்க முடியலன்னு சொன்னா அவ்வளவு வருத்தப்படுறோம். ஒரு பெருநாள் வருஷத்துக்கு ஒரு பெருநாள் வருது, 2 பெருநாள் வருது, அதுல ஒரு ட்ரெஸ் எடுக்க முடியல, நமக்கு என்ன வாழ்க்கை வாழ்றோம், இப்படி கவலைப்படக்கூடிய மக்கள் இருக்கிறோமா இல்லையா? ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆடை எடுக்க முடியல, ஒரு பேண்ட் சட்டை எடுக்க முடியல, ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எடுக்க முடியல, நம்ம பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியல சொல்லி புலம்பக்கூடிய பெண்களை கூட நம்ம பார்க்க முடியாது. ஆனா ரசூல்லாவுடைய ஆடை அதுக்காக அப்படியே வாழ்ற ரசூல்லா நம்ம கட்டளை இல்லை. இந்த மாதிரி நிலைமை வந்துங்கன்னா, கஷ்டமான சூழ்நிலை வந்துன்னா, ஒரு ஆடை கூட நமக்கு எடுக்க முடியாத நிலை வந்துன்னா ரசூல்லா இப்படி வாழ்ந்துருக்கிறாங்க. ஒரு ஆடைக்கு கூட ரசூல்லா வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலையில தான் அந்த உலகத்துல வாழ்ந்துருக்கிறாங்க. இது எவ்வளவோ பரவாயில்லை என்று சொல்லி நாம அந்த நேரத்துல நம்மை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கு ரசூல்லாவுடைய வாழ்க்கை நமக்கு பாடமா இருக்கிறது. இந்த 2 தேவைகளாவது மனிதனுக்கு வந்து ஓரளவு சகிச்சு கொள்ளக்கூடிய தேவை. உணவு விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். உணவு இல்லாம யாராவது வாழ முடியுமா? அடிப்படை தேவைகள்ல உறைவிடம் 3வது தான் வருது, உடை 2வது தான் வருது. அதை கூட ஒரு மனுஷன் சகிச்சுட்டு வாழலாம்.
உணவு இல்லாம வாழ முடியுமா? அந்த உலகத்துல உணவு இல்லாம ஒருத்தர் வாழ்றான்னு சொல்லி பரம ஏழையை கூட நம்ம சொல்ல முடியாது. எல்லா மனிதர்களுமே உணவு சாப்பிட்டு வாழ பெரிய ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறான்னு சொல்லக்கூடியவங்க கூட எப்படியாவது ஒரு வகையில ஒரு நல்ல உணவு வாங்கி சாப்பிட முடியும்னா இருக்கிறான். ஆனா ரசூலுல்லாஹ் உணவு விஷயத்துல அவருடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா, அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, எங்க வீடுகள்ல 3 மாதங்கள் கூட அடுப்பெரியாமல் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஒரு நாள் 2 நாள் 3 நாள் இல்ல, 3 நாளை சொல்லல, 3 மாசம். ஒரு பிறை ஓடிவிடும், 2 பிறை ஓடிவிடும், 3 பிறை ஆயிரும். எங்க வீட்டுல அடுப்பே இருந்திருக்காது. அதாவது சமைச்சு சாப்பிட்டதே கிடையாதுன்னு சொல்றாங்க. எங்க வீடுகள்ல நாங்க சமைச்சு சாப்பிட்டதே கிடையாது. அடுப்பு பத்த வச்சு நம்மள மாதிரி எண்ணெய் போட்டு வதக்கி சாப்பிடல. அடுப்பை பத்த வச்சு அதை வாட்டி கூட நம்ம ஒரு ரொட்டியை சாப்பிட்டது கிடையாது. அடுப்பே பத்த வச்சது கிடையாது எங்க வீடுகள்ல சொல்லி அவருடைய மனைவி சொல்றாங்க. அப்ப அந்த சாதி உருவா என்று சொல்லக்கூடியவர் கேட்கிறாரு, அப்ப எப்படி எப்படி நீங்க சாப்பிட்டீங்க, என்ன மாதிரியான உணவு தேவை நீங்க எடுத்துக்கொண்டீர்கள் கேட்கும் பொழுது, பேரிச்சம்பளம் தண்ணீர் தான் எங்களுடைய உணவா இருக்குன்னு சொல்றாங்க. வெறும் பேரிச்சம்பளத்தையும் தண்ணீரையுமே 3 மாதம் சாப்பிட்டுட்டு உயிரோடு இருந்திருக்கிறாங்க. சில நேரங்களில் தான் பக்கத்து வீடுகள்ல இருந்து கறந்த ஏதாவது ஆடுல இருந்து கறந்த பால் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா அதை வாங்கி நாங்க உணவாக எடுத்துக்கொள்வோம் என்று ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி சொல்றாங்க. எப்படிப்பட்ட உணவு பாருங்க. நமக்கு ஒரு ஒரு பிரியாணி ஒரு பெருநாளை வைக்க முடியலன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏதாவது உணவை பார்த்துட்டு சாப்பிட முடியலையேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறோம். ஒரு ஹோட்டல் பக்கம் போனா அங்க உள்ள ஸ்மெல் வந்து சொன்னாலே நம்ம தாங்க முடிய மாட்டேங்குது. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய உணவு எப்படி இருந்துச்சுன்னா 3 மாசம் அடுப்பு எரியப்படாமல் அவங்க வீடுகள் இருந்திருக்கு. அவருடைய மனைவிமார்கள் கூட அந்த நிலையில தான் இருந்திருக்கு. அவங்களுடைய மனைவி குடும்பத்தினர் கூட அந்த நிலையில தான் இருந்திருக்காங்க என்று செய்தியை பார்க்க முடியுது. அப்படியே சில நேரங்கள்ல அவங்க சாப்பிடக்கூடிய சமைச்சு சாப்பிடுற மாதிரி பத்த வச்சு அடுப்பு பத்த வச்சு சாப்பிடுற மாதிரி நிலை இருந்தாலும் கூட அந்த உணவு எப்படி இருந்ததுன்னா ரொம்ப பெர்ஃபெக்டான உணவு கிடையாது. ரசூலுல்லாஹ் சில நேரங்கள்ல கோதுமை ரொட்டி சாப்பிடுவாங்க. அந்த கோதுமை ரொட்டி எப்படி தயாரிக்கப்பட்டிருக்குன்னா, அந்த கோதுமை அந்த அந்த அதை திரிச்சு அந்த அந்த அம்மியில போட்டு அதை திருகையில போட்டு திரிப்பாங்களாம். திரிச்சு வரக்கூடிய அந்த கோதுமையை அப்படியே தண்ணியை ஊற்றி குழைச்சி அப்படியே ரொட்டி சுட்டி சாப்பிடக்கூடியவங்களாம் இருந்திருக்கிறாங்க அவங்களுடைய குடும்பத்தினர். அதை நீங்க அரிக்கலாம் மாட்டீங்களா, சல்லடை வச்சு அரிக்க மாட்டீங்களா என்று சொல்லி அபு ஹாசிம் என்பவர் கேட்கிறாரு. இந்த நீங்க சல்லடை வச்சு அரிச்சு அந்த உமியெல்லாம் போன போயிட்டு சாப்பிட வேண்டியதான்னு கேட்டதுக்கு, அப்படிலாம் நாங்க சாப்பிட மாட்டோம், நாங்க சல்லடையே பார்த்தது கிடையாது எங்க குடும்பத்துல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை எடுத்து அப்ப உமிய ஒரு 1000 ஊதுவாங்களாம். ஊதிட்டு நீ எவ்வளவு போதோ போட்டு மீதியை போட்டு, ஏன்னா அப்பதான் உணவு அதிகமா கிடைக்கும். இந்த உமியெல்லாம் அரிச்சு எடுத்துட்டாங்கன்னா உணவு குறைஞ்சு போயிடும் என்பதற்காக அப்படியே குலைத்து அதே சாப்பிடக்கூடிய மக்களாக ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் இருந்திருக்காங்க செய்தியை பார்க்க முடியுது. இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய உணவு தேவை எடுத்துக்கொண்டாலும் சரி, உடை தேவை எடுத்துக்கொண்டாலும் சரி, உறைவிடத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அப்படிப்பட்ட வறுமைன்னு சொன்னா சும்மா பேச்சுக்கு வறுமைன்னு இல்லை. இது நமக்கு இருந்தாலும் இல்லைன்னு சொல்லக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ரொம்ப கொஞ்சம் வசதியான நிலைமையில இருந்தா கூட நான் கஷ்டத்துல தான்ப்பா இருக்கிறேன், வறுமையில தான்ப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை அதை கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஒரு பரம ஏழை கூட அந்த நிலையில இருக்க மாட்டான். ரோட்ல படுத்து கிடக்கூடிய பிச்சைக்காரன் கூட இந்த நிலைமையில இருக்க மாட்டான். அந்த அளவிற்கு கடும் வறுமையில ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. அது ரசூலுல்லாஹ் அந்த வறுமையை ஏற்றுக்கொண்டாங்க. அது ரொம்ப கேவலமான விஷயமா நினைக்கல. அப்படி நினைக்கக்கூடிய நிலைமையில அவங்களும் இல்லையா, அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். வாழ்ந்தவங்க தான் அவங்க. கதீஜா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் செய்து ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு தான் இந்த கொள்கையை சொன்னதற்காக இந்த வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு இந்த ஏழ்மையான வாழ்க்கையா இருந்தாலும் நம்ம நேர்மையா இந்த உலகத்துல வாழணும், ஒரு பெரிய பொறுப்புல இருக்கக்கூடியவரா இருந்தாலும் நம்ம ஏழ்மையா நேர்மையா இருந்தாலும் உலகத்தை காட்டணுங்கிறதுக்காக ரசூல் இந்த வாழ்க்கையை சூஸ் பண்ணாங்க, இது தேர்ந்தெடுத்தாங்க. இன்னைக்கு ஒரு ஆட்சித்தலைவராக இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை வாழ முடியுமா? ஒரு பெரிய நிலையில இருக்க ஒரு ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடியவர் கூட இந்த மாதிரி சொகுசு வாழ்க்கையை வாழ முடியுமா? வாழ முடியாது. அவர் இருக்கையை பார்த்தாலே அவ்வளவு வசதியான இருக்கையா இருக்கும். குஷன் போட்டு அவருக்கு சொகுசான ஒரு இருக்கையா உருவாக்கி கொடுத்துருப்பாங்க. அவருக்கு நோகாத வகையில உட்கார்ற மாதிரியான இருக்கைகளை கொடுத்துருப்பாங்க. ஆன்மீக தலைவரா இருந்தாலும் சரி, ஒரு ஆட்சி தலைவரா இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா சொகுசு வாழ்க்கை இல்லாத ஒன்றையை காட்ட முடியாது. ஏன்? அதை அனுபவிக்கிறது தான் அந்த ஆட்சிக்கே வர்றாங்க, அதை அனுபவிக்கிறது தான் அந்த ஆன்மீக பதவிக்கே வர்றாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டையும் ஒரு சேர பெற்றிருந்த பிறகு கூட அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சாங்க. உலக மக்களுக்கு தான் ஒரு முன்னுதாரணமா வாழ்ந்து காட்டினாங்க. இந்த நிலைமைக்கு வந்தாலும் நான் இப்படிதான் இருப்பேன், நேர்மையா தான் இருப்பேன், அரசு கஜானால இருந்து 5 பைசா எடுக்க மாட்டேன், ஆன்மீக சொல்லி மக்கள்கிட்ட பணம் சம்பாதிக்க மாட்டேன்னு சொல்லி மக்களுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து வறுமையை தனதாக்கி கொண்டார்கள். நேர்மையாக வாழ்வதற்காக எளிமையை ஏற்றுக்கொண்டார்கள். இதை நம்முடைய வாழ்க்கையை ஒரு படிப்பினே எடுத்துக்கணும். வறுமை கஷ்டம் கவர் அல்லாஹ் நமக்கு இதுதான் இன்னல்லாஹ் யர்சுகுரிஸ்கல் லிமையஸா எழுதுரு. அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அல்லாஹ் தான் நாடியவருக்கு தாராளமா கொடுக்குறான்,
தான் நாடியவருக்கு அளவோடி குறைச்சு கொடுக்குறான் என்று சொல்லி அல்லாவே சொல்றான். இப்ப அல்லாஹ் நமக்கு இப்படிதான் தந்திருக்கிறான். இதை நம்ம மனப்பொருத்தத்தோடு ஏற்றுக்கொள்ளணும். நம்ம இதை குறை சொல்லக்கூடாது. கஷ்டம் கவலை வந்துன்னா இறைவனை நிந்தனை செய்யக்கூடாது, இறைவன் மேல கோவப்படக்கூடாது, இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் தவிர்த்து விடக்கூடாது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்து நமக்கு பாடம் கிடைக்கிறது. அதை நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நேரத்திலும் மனதிலே பதிய வைத்து நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானா என்று கூறி இந்த உரை